பாபு ஜெகஜீவராம் முன்னாள் துணை பிரதமர் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இன்றைக்கி அது வந்து அவருடைய வழித்தோன்றர்களாக இன்றைக்கி ஆட்சி செய்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கவங்க வந்து இந்த திட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து காசுக்கு வீடாக மாறிடுச்சு. இது தமிழ்நாடு அரசாங்கத்தோட துறையாக இல்லை, ஆனால் இதுக்கு எதுக்கு ஒரு அமைச்சர்னு கூட தெரியும். இது கிட்டத்தட்ட ஒன்றிய அரசின் ஏஜென்சி கூட மாறிடுச்சு. 2011 திமுக ஆட்சி தோற்கடிக்கப்பட்ட போது திமுக கட்சியை ஒரு தீர்மானம், உட்கட்சி தீர்மானமாக இனி நாங்கள் சென்னையிலிருந்து மக்களை வெளியேற்ற மாட்டோம். ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் இருக்கு, இன்னைக்கும் நம்மளுக்கு சாட்சி. இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதிகாரம் போயிடுச்சுன்னு சொல்றீங்களா? போயிடுச்சு. என்ன அப்போ ஏன் எங்ககிட்ட பணம் கேட்கணும்? நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்மோடு வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சென்னையில் குடிசை மாற்று வாரியத்தில் என்னென்ன முறைகேடுகள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்றைக்கி குடிசை மாற்று வாரியன்றது வந்து 2021 பிறகு பெயர் மாற்றம் பெற்றுச்சு. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, ஸ்லம்ன்ற வார்த்தை வந்து இந்த மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டது. அப்போ வலைதளங்கள்லாம் எழுதினவங்க வந்து ஸ்லம்ன்ற பெயர் வந்து இந்த மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது, அதனால் இந்த பெயர் மாற்றத்தை வரவேற்றாங்க. அப்போவே இந்த பெயர் மாற்றம் என்பது இது ஏதோ ஒரு கொள்கை மாற்றத்தின் விளைவாகத்தான் இந்த பெயர் மாற்றம் நடைபெறுகிறது அப்படின்றது வந்து எங்களை போன்றோர் இந்த குடிசை மாற்று வாரிய பிரச்சனையில் தொடர்ச்சியாக குடிசை மாற்று வாரிய அந்த திட்டப்பகுதிகளோடு தொடர்ச்சியாக பணி செய்யக்கூடிய பல செயற்பாட்டாளர்கள், கட்சி சார்பின்றி எல்லாருமே அதை வந்து அப்போவே நம்ம வந்து கேள்வி எழுப்பணும். அந்த சந்தேகம் சரி செய்யும் விதமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2019 இந்த குடிசை மாற்று வாரிய திட்ட அந்த பணிகள் வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதமர் PMOA அந்த திட்டத்தோடு ஆவாஸ் யோஜனா அந்த திட்டத்தோடு இணைக்கப்பட்டுருச்சு. அது இணைக்கப்பட்டதின் விளைவாக என்ன ஆச்சுன்னா, மக்களை வந்து பங்களிப்பு தொகை செலுத்த சொன்னாங்க. இன்றைக்கி இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்றது கூட குடிசை மாற்று வாரியம், அந்த பேரே உங்களுக்கு வந்து டிஃபரன்சியேஷனே உங்களுக்கு தெளிவாக சொல்லும். குடிசைகள் மாற்று வாரியம், குடிசைகள் இல்லாமல் கள்ளு வீடுகளில் அவர்களை வைப்பது, அதுதான் அந்த பேர் மாற்று வாரியம்ன்றது. ஆனால் இன்றைக்கி நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியன்றது நான் உனக்கு மாற்று ஏற்பாடெல்லாம் நான் பண்ணித்தர மாட்டேன், அதுலேருந்து நான் விலகிக்கிட்டு உனக்கான மேம்பாடுகள் மட்டும் நான் பண்ணுவேன் அப்படின்றது தான் அந்த பெயர் மாற்றமே நமக்கு சொல்லுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இதில் சிக்கல் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து குடிசையில் வாழ்ந்த மக்களுக்கு அனைவருக்கும் கல்லு வீடு இதுதான் சொல்லப்பட்டது. நம்ம ஒன்று நல்லா விளங்கிக்கணும், குடிசை மாற்று வாரியத்துக்குன்னு தனியாக நிலங்கள் கிடையாது. மக்களோட நிலங்கள், அந்த நிலங்களை எடுத்து அந்த நிலங்களில் கிடைமட்டமாக இருந்த மக்களை அவங்க நிலத்தை பல ஏக்கர் நிலங்களை பிடுங்கி சில ஏக்கர் நிலங்களுக்குள்ளே அவங்கள செங்குத்தாக அமைக்கிறதுக்கு பேர் தான் இந்த குடிசை மாற்று வாரியம். இது ஒன்றும் அவங்க ஒன்றும் யாசகமாலாம் கொடுக்கல, அவங்கக்கிட்ட எடுத்த நிலங்களுக்கு மாற்றீடாக வந்து இந்த செங்குத்தாக அவங்களுக்கு வந்து கல் கட்டி வீடாக அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதில் இந்த மக்களுக்கு UDS கிடையாது ஆரம்பத்தில் இருந்தே கிட்டத்தட்ட. ஆனால் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டின திட்டம்னு கூட சொல்லலாம். ஒரு வகையில் இந்திரா கனவு இல்ல திட்டத்துக்கு கூட இந்த திட்டம் தான் வந்து முன்னேற்பாடு. பாபு ஜெகஜீவராம் முன்னாள் துணை பிரதமர் வந்து தொடங்கி வச்ச திட்டம். இன்றைக்கி அது வந்து அவருடைய வழித்தோன்றர்களாக இன்றைக்கி ஆட்சி செய்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கவங்க வந்து இந்த திட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து காசுக்கு வீடாக மாறிடுச்சு. முதல்ல காசுக்கு வீடுன்னா எனக்கு புரியல. காசுக்கு வீடுன்னா என்னென்னா, முதல்ல இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பேசு பொருளானது KP பார்க் பிரச்சனையில தான். 1.5 லட்ச ரூபா பங்களிப்பு தொகை கட்ட சொன்னாங்க அந்த மக்களை. இப்போ அது வந்து பெரிய பிரச்சனையாச்சு. கூட்டணி கட்சிகளான CPM போன்ற கட்சிகள், அப்புறம் நாங்களாம் கூட்டமைப்பு அமைச்சு நகர்ப்புற வாழ்வு குடியிருப்பு கூட்டமைப்புன்னு பெரிய கூட்டமைப்பு அமைச்சு பல்வேறு இயக்கங்கள்லாம் போராடிய பிறகு அதன் விளைவாக வந்து ஒரு GO பாஸ் பண்ணி அந்த ஒரு பங்களிப்பு தொகையை ரத்து பண்ணாங்க. ஆனால் அது ஒரு தற்காலிக தீர்வாக தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா EWSன்ற ஸ்கீமை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தோட ஒட்டுமொத்த திட்டமாக மாற்றிட்டாங்க. அந்த EWSனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், அவங்கள வந்து அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் செயலாக்கமாக போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ற திட்டம் வந்து ஹவுசிங் போர்டில் தான் இருந்தது. ஹவுசிங் போர்டுனா வீடு வாடகைக்கு கொஞ்சம் பண வசதி படைத்தவர்களுக்கான EWS, LIG, HIG, MIG இந்த மாதிரி லோ இன்கம் குரூப், ஹை இன்கம் குரூப், மீடியம் இன்கம் குரூப், இதில் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க.
அதை கொண்டு வந்து இதில் இணைச்சது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே இடபிள்யூஎஸை தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னன்னா இந்த இடபிள்யூஎஸ் இணைச்சது மூலயமா நிலத்தை இழந்த மக்கள் இன்னைக்கு பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து பணம் கேட்குறாங்கன்னு சொல்றீங்களா சார்? யார் கேட்கறது, என்ன நோக்கத்துக்காக கேட்கப்படுது? இது என்ன ஆயிடுச்சுனாங்க, இது வந்து இப்போ வந்து இது வந்து ஒன்றிய அரசாங்கத்தோட ஒரு ஏஜென்சி போர்டாக மாறிடுச்சு. இன்னைக்கு இந்த போர்டில் வந்து வெறுமனே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் திட்டத்தை தீட்டலை. இது கிட்டத்தட்ட வந்து மாநில சுயாட்சிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்த மாநிலம் இது. இன்னைக்கு வந்து நம்மளால் உருவாக்கப்பட்டு நம்மக்கிட்ட நிலம் வச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய திட்டப்பகுதி, நம்ம கல் மண், நம்ம பணம். ஆனால் வெறுமனே ஒன்றிய அரசாங்கம் ஒவ்வொரு குடியிருப்புக்கும் 1.5 லட்சம் தான் தருது. 1.5 லட்சம் தரதுக்காக, அந்த ஒன்றிய அரசாங்கத்திட்ட இருந்து 1.5 லட்சம் பெறதுக்காக இந்த திட்டத்தை ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு திட்டமாக தான் இது செயலாக்கமே பெறுது. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் வந்து ஜஸ்ட் சும்மா மேல் பராமரிப்பு அந்த மாதிரி வழி, இந்த அலாட்மெண்ட்டு சாதாரண ஒரு கிளர்க்கு வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இங்கே. அவங்க வந்து இன்னைக்கு வந்து இது தமிழ்நாடு அரசாங்கத்தோட துறையா இல்லை. ஆனால் இதுக்கு எதுக்கு ஒரு அமைச்சர்னு கூட தெரியல. இது கிட்டத்தட்ட ஒன்றிய அரசின் ஏஜென்சி போர்டாக மாறிடுச்சு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து எல்லா மக்கள்கிட்டையும் பங்களிப்பு தொகை கேட்குறாங்க. அரசியல்வாதிகள் பணம் வாங்கிக்கிட்டு தான் அவங்கள்ட்ட வீடு ஒதுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களா, உண்மையா சார்? அது வந்து எல்லா காலங்கள்லையும் நடக்குது. நீங்கள் வந்து இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது 10 ஆண்டுகளில் குடிசை இல்லா தமிழ்நாடுன்னாங்க. இன்னைக்கு 2021 முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவரும் 10 ஆண்டுகளில் வந்து குடிசை இல்லா தமிழ்நாடுன்னாங்க. இப்போ 67 ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் குடிசை இல்லா தமிழ்நாடு, குடிசை இல்லா சென்னைன்றதை நோக்கி இன்னும் நம்ம அதை அட்டைன் பண்ணலை. இன்றைக்கும் அது வந்து ஒரு கனவாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த எந்த நோக்கத்துக்காக செயல்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கத்தில் வந்து இடறி ஆசிய வளர்ச்சி வங்கி, உலக வங்கி இவங்க கிட்டேருந்துலாம் கடன் வாங்குறதுனால அவங்க சொல்படி கேட்டு நடக்கணும். இப்போல்லாம் அவங்க தான் நம்மளை கவர்ன் பண்ணுறாங்க. இல்லை சார், சென்னையில் பூர்வக்குடி மக்கள்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக அவங்க பயன்படுறாங்களா இல்லையா? சுத்தமாக பயன்பெறலையே, நிலத்தையும் இழந்தாச்சு. நீங்கள் வந்து வெள்ளம் வரும்போதெல்லாம் இந்த ஆக்கிரமிப்பு தான் காரணம்னுவாங்க. ஆக்கிரமிப்பு தான் காரணம்னு சொல்லிட்டு ஏழை எளிய மக்களை தான் வெளியேற்றுவாங்க. நீங்கள் அடையாறில் பார்த்தீங்கன்னா அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் அத்தனையும் அப்படியே இருக்குது. ஆனால் வந்து குடிசை குடியிருப்புகள் மட்டும்தான் அகற்றுறாங்க. அந்த ஆக்கிரமிப்பில் 100% நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3% தான் நாங்கள் இருப்போம். 97% வந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மாலும், பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும், பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளும் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பில் இருக்குது. இன்னும் நம்ம ரொம்ப ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கோம், கூவம் நதியோட லைன் மேப்பை வெளியிடுங்க, எது ஏரின்னு நீங்கள் வெளியிடுங்க. நாங்கள் ஆக்கிரமிப்புனா நாங்களே வெளியேறிடுறோம். அதை வெளியிடலையே. எவ்வளோ வேக்கண்ட் லேண்ட் இருக்குது சென்னையில் வெளியிடலையே. 2011 திமுக ஆட்சி தோற்கடிக்கப்பட்ட போது திமுக கட்சியே ஒரு தீர்மானம், உட்கட்சி தீர்மானம் அமைப்பட்டது, இனி நாங்கள் சென்னையிலிருந்து மக்களை வெளியேற்ற மாட்டோம். ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் இருக்குது இன்றைக்கும் நம்மளுக்கு சாட்சியாக. இந்த பூர்வக்குடி மக்கள்லாம் வெளியேற்றப்பட்டிருக்காங்களா? 2016 to 2011 அதுக்கப்புறம் வந்த ஆட்சிகள்லேயும் கடுமையான வெளியேற்றங்கள். கிட்டத்தட்ட கடந்த 15-20 ஆண்டுகளாக வெளியேற்றங்கள்ன்ற பேரில் இந்த மண்ணின் மைந்தர்களை வெளியேற்றி அவங்கள வந்து கிட்டத்தட்ட 66 செட்டில்மெண்ட்டில் இருந்தவங்கள 6 செட்டில்மெண்ட்டில் அடைச்சாங்க. இப்போவும் வெளியேற்றத்தில் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ வெளியேற்றம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக வந்து பெரிய வெளியேற்றங்கள் இல்லை. ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பெடுத்த பிறகு சட்டசபையிலேயே கிட்டத்தட்ட வந்து 6000 குடியிருப்புகள் வெளியேற்றுவதற்கான திட்டம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. பெரிய எதிர்ப்புகள் இருக்கா சார்? அந்த திட்டங்கள் இருக்கு, வெளியேற்றத்துக்கான திட்டம் இருக்கு. ஆனால் நம்ம கோரிக்கை வந்து வெளியேற்றப்பட்டால் ஐநாவின் அறிவுரைப்படி நீங்கள் 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் அவங்கள நீங்கள் வந்து ரீசெட்டில் பண்ணணும். சென்னையில் வேக்கண்ட் லேண்டுன்றது இல்லாமல் இல்லை. எங்களை ரீசெட்டில் பண்ண சொல்ல எங்ககிட்ட பணமும் கேட்கக்கூடாது. நாங்கள் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கிடையாது, நாங்கள் குடிசைவாசிகள். எங்கள் நிலத்தை உங்கள் அரசு கட்டடங்களுக்காகவும் உங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்காகவும் நீங்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவதற்காகவும் எங்கள் நிலங்களெல்லாம் நாங்கள் விட்டுருக்கோம். இந்த நகரத்தை சமன்படுத்தி மேம்படுத்தி சீர்படுத்தியதில் எங்களோட பங்கு பெருசு. அப்போ எங்களுக்கான அந்த இழப்பீடாக தான் நாங்கள் அந்த வீடை கேட்குறோம். இது ஒன்றும் யாசகமும் கிடையாது. அதை வந்து இந்த மக்களுக்காக ஆட்சி நடத்துகிறோன்னு சொல்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்னொன்று, முன்னாடி நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சட்டசபையில் ஒரு முறை பேசும்போது அவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொன்னார். ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தில் நாங்கள் பங்களிப்பு செலுத்துகிறோன்னு வராங்க, வந்துட்டு முதல்ல ஒரு தொகை செலுத்துகிறாங்க. அந்த தொகை, அதாவது ஒரு திட்டத்துக்கு நாங்களும் பங்களிப்பு செலுத்துகிறோன்னு வராங்க ஒன்றிய அரசு, ஒரு தொகையும் செலுத்துகிறாங்க, எங்களையும் ஒரு தொகை செலுத்த சொல்கிறாங்க. அப்புறம் அந்த தொகை குறைஞ்சிக்கிட்டே போகுது. நான் சொல்லலைங்க,
தமிழ்நாட்டில் நிதி அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கும் அமைச்சராக இருக்கிறாரு. அவர் சட்டசபையில் சொன்ன வார்த்தை குறைச்சிட்டு போயிட்டு எங்க தலைமையில வச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் நீங்க ஒரு 6000 பேர் வெளியேற்றப்படுறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு சொல்றீங்களா? அதுக்கான புள்ளி விவரங்கள் உங்கள்ட்ட இருக்கா? எங்கேருந்து அகற்றப்படுறாங்க? இல்ல அவங்க வந்து சிறு ஓடைகள், ஏரிக்கரை ஓரங்கள், குறிப்பா பக்கிங்காம் கெனால், இந்த அடையாறு, இந்த இடங்கள்ல இருந்து அகற்றப்படுவதற்கான திட்டம் இருப்பதா இவங்களுடைய அந்த பட்ஜெட், அந்த வீட்டு வசதி வாரியா அந்த திட்டம் அறிவிப்பாங்க இல்லைங்களா, அந்த விவாதம் வரும் இல்லையா, அப்பயே அதை அறிவிச்சாங்க. ஸோ இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து அந்த அவங்க பங்களிப்பு தொகை செலுத்த வரதை குறைச்சிட்டு வராங்கன்னு இந்த அரசே சொல்லுச்சு, இந்த அரசின் அமைச்சரே சொன்னார். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு கனவு திட்டமாக தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான திட்டமாக இருந்ததை ஏஜென்சி போர்டாக ஆகிட்டு இருக்கதை நம்மளாம் வேடிக்கை பார்க்குறோம். நம் குடியிருப்பு நம் பொறுப்புன்னு ஒரு திட்டம் சொன்னாங்க. ஏன் சார் நீங்கள் ஏஜென்சி போர்டுன்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இல்லை, அதிகாரம் போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களா? போயிடுச்சு. என்ன அப்போ ஏன் எங்ககிட்ட பணம் கேட்கணும்? இன்னைக்கு வந்து அது ஒன்றிய அரசின் திட்டம் தானே சொல்றாங்க. வீடு கட்டும்போது ஒன்றிய அரசின் திட்டம்னு வர அதிகாரிகள் சொல்றாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு பங்களிக்கலன்னு சொல்றீங்களா? பங்களிக்கிறாங்க. பெருந்தொகை தமிழ்நாடு அரசு தான் பங்களிக்குது. 7.5 லட்சம் கிட்ட இவங்க தான் பணம் போடுறாங்க. வெறும் 1.5 லட்சம் தான். அப்புறம் மத்திய அரசின் திட்டம் சொல்றீங்க? அவங்க தான் சொல்றாங்க, நாங்க சொல்லல. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்ன்றாங்க. பிரதமர் கூட வந்து வீடு திறந்து விட்டு போனார்ல, அத அவங்க பெரும் தொகை அவங்க செலுத்தல. தமிழ்நாடு அரசாங்கத்தோட பெரும் பணம் அது. லைட் ஹவுஸ் கிட்ட இருக்கிற அதுவும் வந்து ஃபுல்லா இடபிள்யூஎஸ் தான். லைட் ஹவுஸ் கிட்ட இருக்கிற குடியிருப்பு மொத்தம் இடபிள்யூஎஸ் தான். இப்போ திறக்க போறாங்க அது முழுக்க இடபிள்யூஎஸ் தான். அப்ப இது யாருக்காக தொடங்கப்பட்ட திட்டம்? குடிசை மக்களுக்காக, அவங்க நிலத்தை பிடுங்கினதுக்காக, அவங்களுக்கு ஒரு நஷ்டஈடு தானே. அப்ப இன்னைக்கு வந்து நீங்க வந்து அதை வந்து என்ன ஆக்கியிருக்கீங்கன்னா இடபிள்யூஎஸ்னு பெயர் மாற்றம் பண்ணீங்க. யாரை கேட்டு பெயர் மாற்றம் பண்ணீங்க? என்னோட பங்களிப்பு என்ன, என் கருத்து என்ன அதுல, அதை நீங்க பார்க்கணும்ல. சரி, இங்க உள்ள மக்களை வந்து செம்மஞ்சேரி அந்த பக்கம் அனுப்புறாங்கல்ல, அப்ப இந்த நிலம் யாருக்காக போய் சேருதுன்னு கேட்குறேன். இந்த நிலம் வந்து இங்க இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கும் மார்வாடிகளுக்கும் கார்பரேட்டுகளுக்குமான இடமா மாறிட்டு இருக்கு சென்னைன்றது. இனி வந்து பூர்வக்குடிகளுக்காக இருக்க போறது. உங்களை அகற்றிட்டு அவங்கள கொண்டு வரணும்னு என்ன சார் நோக்கம்? ஏன்னா இந்த சென்னை வந்து எதை தூய்மைப்படுத்தினாலும் உழைக்கும் மக்களை அகற்றுறது தான் தூய்மைப்படுத்துற திட்டமாவே இந்த அரசுகள் கருதுது. எல்லா அரசுகளுமே இந்த மக்களை வெளியேற்றுவது தான் தூய்மைன்னு நினைக்கிறாங்க. பூர்வகுடிகளை வெளியேற்றுறது. ஆமா, நாங்க இந்த நகரத்தின் அசிங்கம்னு நினைக்கிறாங்க. இந்த நகரத்தை அழகுபடுத்திய மக்களை தான் இந்த நகரத்தின் அசிங்கம்னு இந்த அரசுகள் நினைக்குது. அதனுடைய விளைவு தான். ஏன்னா இந்த மக்களின் பிரதிநிதிகள், உண்மையான பிரதிநிதிகள் யாரும் அரசுல அங்க வகிக்கிறது இல்லை. அவங்க சிறுபான்மையினராக இருக்கிறாங்க. இந்த அரசுகளில் எம்எல்ஏவாகவும் எம்பிக்களாகவும் எல்லா சட்டசபைகளும் பாராளுமன்றம் போறவங்களும் ரொம்ப சிறுபான்மையினராக இருக்காங்க. அவங்க குரல் பெருசா ஒலிக்கிறது இல்லை. அவ்வப்போது இந்த மக்களின் குரலாக சில எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் பேசினாலும் கூட அது எடுபடுறது இல்லை. ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து நம் குடியிருப்பு நம் பொறுப்புன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்லேருந்து முழுக்க இந்த அரசு வந்து வெளியேற விதமாக மெயின்டெனன்ஸுக்கு பாதி நாங்கள் தரணும், பாதி அரசு தரும். எங்களையே சங்கம் அமைச்சு நாங்களே மெயின்டைன் பண்ணிக்கணும். எப்படிங்க அவ்வளோ பெரிய குடியிருப்பை எப்படிங்க மெயின்டைன் பண்ண முடியும்? பெரும்பாக்கத்தில் மட்டும் 21,000 குடும்பங்கள் இருக்குது. பெரும்பாக்கம் செம்மஞ்சேரியில் 6,000 குடும்பங்கள், கண்ணகி நகர் மொத்தம் 21,000 6,000 கிட்டத்தட்ட 30,000 குடும்பங்கள் அங்கே வசிக்கிறோம். இந்த நகரின் உழைக்கும் இன்னைக்கும் அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களாம் ஏதோ அந்த ஊருக்காக உழைக்கல. அங்கேருந்து 40 கிலோமீட்டர் பயணித்து இந்த சென்னைக்கு வந்து இங்கே குப்பாளுறதும் பெருக்கிறதும் ரோடை சுத்தமாக வச்சுக்கிறதும் எல்லாம் அந்த மக்கள் தான். 101 பஸ்ஸில் வந்து அவங்க இங்கே வந்து தான் எல்லா வேலைகளும் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எதிர்கொள்கிறது அரசின் அடக்குமுறைகளும் அரசின் பாராமுகமும் தான் இருக்குது. நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை வழங்கியதற்கு நன்றி. நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.